நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. 15 வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் அணிக்கு திரும்பியிருக்காங்க. கில் கேப்டனாகவும் ஐயர் அவர்கள் துணை கேப்டனாகவுமே நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மாற்று தொடக்க ஆட்டக்காரராக விளையாடுவாராம். பந்துவீச்சுல 3 சுழற் பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. காயம் காரணமாக வெளியே இருந்த சுப்மன் கில் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய அணிக்கு திரும்பியிருக்காங்க. ஐயருக்கு துணை கேப்டன் பொறுப்புமே வழங்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்துல ஃபீல்டிங் செய்யும் பொழுது ஸ்ரேயாஸ் அவர்கள் காயமடைந்தார். அதன் பிறகு அவர் ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. பின்னர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலுமே அவர் விளையாடல. ஆனால் இப்போது மீண்டும் அணிக்கு திரும்பி தயாராகி இருக்காரு. இன்னொரு பக்கம் கேப்டன் சுப்மன் கில்லுமே காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது காயமடைந்த அவர் ஒருநாள் மற்றும் T20 தொடர்கள்ல விளையாடல. இப்போது அவருமே அணிக்கு திரும்பியிருக்காரா. ஒரு பக்கம் கில் மற்றும் ஸ்ரேயாஸ் திரும்பி உள்ள நிலையில இன்னொரு பக்கம் 3 வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடர்ல சதம் எடுத்த ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு. அவரை தவிர முகமது ஷமி மற்றும் இஷான் கிஷன் அணிக்கு திரும்புவாங்க அப்படின்ற செய்தி வெளியாச்சு. ஆனால் அதுவுமே நடக்கல. இந்த 2 வீரர்கள் மீது நிர்வாகம் மீண்டுமே நம்பிக்கை வைக்கவில்லை. ஷமி அவர்களுடைய மறுபிரவேசம் இப்போது கடினமாகி உள்ளது. கடந்த ஒருநாள் போட்டியில சதம் அடித்த ருத்ராஜுடைய பெயர் நீக்கப்பட்டது மிகப்பெரிய மற்றும் அதிர்ச்சியூட்டும் விஷயமாக இருக்கு அப்படின்னு பல கண்டனங்களுமே எழுந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா முதல் போட்டிக்கான 11 அணி தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கேப்டனாக சுப்மன் கில் அவர்களும், ரோஹித் சர்மா, விராட் கோலி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ரிஷப் பண்ட், பிரசித் கிருஷ்ணா, அஷித் ராணா, அர்ஷதீப் சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சிராஜ். இந்த ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா முதல் போட்டியில அதிரடியாக களமிறங்க இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.